இந்த வேலைப்பாடுகள் எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள் எல்லாம் நல்ல துல்லியமான இல்லை நீட்டாக இருக்குது. இனி ஒரு காலத்தில் செய்யலாம். 1993ஆம் ஆண்டு. இது எந்த கோயிலில் வச்சுருந்தது? இந்த முந்தின தேர்கள் கட்ட வச்சல இருக்கிறோம். இது ஸ்டேரிங் ஆயிரத்துலாம் ராவணன் ஒரு சிலை 10 தலையோட நிற்கிற சிலை ஒன்று இருக்குது. கோயில்களில் தான் தேர் நிற்கும். ஆனால் இங்கே ஃபார்மில் வந்து அதாவது இப்படி ஒரு இயற்கையான ஒரு ஃபார்மில் வந்து தேர் வச்சுக்கிறாங்க. என்னதுக்காக? ஒரு பழைய அரிய தேர் உண்டு, 30 வருஷத்துக்கு முந்தின சிற்ப தேர். அது ஒரு அழிஞ்சு கொண்டு போகிற நிலையில் இருந்ததை நாங்கள் வேண்டி செய்திருக்கிறோம். அதை பாதுகாப்பாக 11 ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த பார்க்க பற்றி முழு விஷயம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னுக்கண்டா ஒரு வரலாறு உண்டு கண்டிப்பாக அது கண்டு இருக்கும். அது அப்படியான அது கையால் செய்யப்பட்ட சிற்ப தேர். கையால் அதை இனி ஒரு காலத்தில் செய்யலை காட்டலாம் தானே. ஸோ அதை வந்து தேரை வந்து சுற்றி காட்டுறோங்க பாருங்க. ஸோ இப்போ அந்த பார்க்கில் தான் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நிறைய தூரம் அப்படி பெரிய பார்க் தான் உள்ளுக்குள்ள. ஸோ பொதுவாக வந்து தேர்களை வந்து இப்படியான இடங்களில் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தாவரவியல் பூங்கா, 11 ஏக்கரில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா. இங்கே வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமாக வந்து இதை நான் பார்க்குறோம். என்னத்துக்குன்னு சொன்னால் இது ரொம்பவே அரிய வகையான ஒரு தேர். அதுக்கு வந்து தேர் வந்து பொதுவாக கோயிலில் தான் வச்சுருப்பேன். ஆனால் இங்கே வந்து ஒரு பார்க்கில் வந்து வச்சுருக்கிறேன். இதுதான் அந்த பழைய காலத்து தேர். சரியான சிற்ப வேலைப்பாடுகள் தானே. தேர்கள் பொதுவாக நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகளோட பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே இதெல்லாம் சிற்பம் என்னட்டு செதுக்கிறது? ஒவ்வொரு சாமி இதெல்லாம் ஃபுல்லா மரம் தானே. மரம் தான், எல்லாமே மரம். மரத்தில் இப்படியெல்லாம் செதுக்கி இருக்காங்க. உண்மையாக வந்து இதை என்ன சொல்கிறது, அரிய இதுதான். இதில் அந்த எத்தனை மாடு செய்தாண்டு போட்டுக்கிறாங்க. 1993ஆம் ஆண்டு. இது எந்த கோயிலில் வச்சுருந்தது? கொழும்பு வைத்தீஸ்வரர் கோயிலான என்று சொல்லி கேள்வி. ஆனால் நீங்கள் நல்ல முறையில் வச்சுருக்குறீங்களா? நல்ல நீட்டாக்கி நல்ல இதாக வச்சுக்கிறீங்க. நாங்கள் பாட்ஸாக கொண்டு வந்து செய்திருக்கிறாங்க. இவ்வளவு உண்டாயி பாட்ஸாக கொண்டு வந்து. அப்படியா? நான் தான் இங்கே தியாக்கில் கொண்டு வந்து இங்கே வச்சு தான் செய்யணும். எல்லாம் அந்த இல்லாத கட்டையிலாம் இப்போ அங்கடைஞ்சி போட்டு. இது புது கட்டையில் இல்லாத ஒன்று இருக்கக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த வேலைப்பாடுகள் எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள் எல்லாம் நல்ல துல்லியமான இல்லை நீட்டாக இருக்குது, வடிவாக இருக்குது. உண்மையாக இந்த உள்ளுக்கு எடுக்கிற இந்த குட்டி குட்டி சிலையிலெல்லாம் நாங்கள் இப்படி பார்க்குற இல்லை மரத்தை அவங்க செய்திருக்கணும். என்னென்னு சொல்கிறது, இப்போ சும்மா தேரெல்லாம் சும்மா குடம் மாதிரி. இது இந்த பெருமதியே இப்போ இருக்கிற மதிப்பில் கோடிக்கணக்கு மேலே வரும் போல இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிலையுமே வந்து எவ்வளோ மதிப்பான சிலை இல்லை. இது இந்த ஜாலின்னு சொல்லுவாங்க. ஜாலி என்ற அதே ஷேப் தான். அதுதான் ஜாலி என்ன, அதே மட்டும் இது ஜாலின்ற ஷேப் தான். சின்ன ஸ்டேரிங் பண்ணுறது இதை அந்த திலாவை போட்டுவிட்டு இதில் போட்டு திருப்ப இந்த சில்ல திருப்பலாம். அங்கே அந்த முந்தின தேர்கள் கட்ட வச்சல திருப்புறோம். இது ஸ்டேரிங் ஆக திருப்பலாம். நீங்களா செய்தது? அப்படியா வந்தது. என்ன சொன்னால் தேரை சுற்றி பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல. அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. உண்மையாக பழைய வேலைப்பாடு நான் பார்க்கவே தெரியுது. ராவணன் சிலை. அந்த இதுக்கும் பேர் வந்து ராவண வனம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ராவணன் ஒரு சிலை 10 தலையோட நிற்கிற சிலை ஒன்று இருக்குது. ஸோ உண்மையாகவே இது வந்து ரொம்ப காலத்துக்கு முற்பட்ட தேர் தான். அதுக்கு வந்து இவங்கள்ட்ட வந்ததால் தான் பாதுகாப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கீழே பதிவிடுங்க.